என்னோட அம்மா ஸ்டைலில் சுட்டு படைஞ்ச கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 3 பெரிய சைஸ்லுக்கு பச்சை கத்திரிக்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு, சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சிட்டு, இதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அடிக்கடி திருப்பி விட்டு நல்லா மேல் தோல் ஃபுல்லுமே நல்லா கருகி வரலுக்கு சுட்டு எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோலை உரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுட்டு கூட உரிச்சு எடுத்துக்கலாம். ஆற விட்டுட்டு நல்லா உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு உள்ள ஏதாவது சொத்தை புளி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்டு இதில் வந்துட்டு நம்ம உரிச்சு வச்ச கத்திரிக்காய் தேவையான உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கையாலேயே கரைச்சி எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்துப்பருப்பு, கடலப்பருப்பு போட்டு உளுந்துப்பருப்பு கடலப்பருப்பு நல்லா செவந்த வாட்டி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்து இதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், லைட்டாக இதுக்கு உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கிட்டுன்ட்டு இந்த தாளிப்பை நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கத்திரிக்காயோடு சேர்த்து கலந்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் இன்ஸ்டண்ட்டாக சுட்டு படைச்ச கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாத்து கூட இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்.